எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த 3 பிளவுஸோட லேஸ் தைக்க எப்படி தான் பார்க்க போறோம். இன்னும் நான் பிளவுஸ் கட் பண்ணல. லைனிங் அவங்களே குடுத்துட்டாங்க. ஒரே நாள்ல கேட்டிருக்காங்க. பாப்பாக்கு வந்து ஃபங்ஷனு. அதாவது மஞ்சள் நீராட்டு விழா சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபங்ஷன் நம்ம தைக்க போறோம். நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க. நான் வந்து நீங்களே தச்சு குடுத்துருங்க. 3 பிளவுஸ் நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன மாடல் வைக்கத்தான் நான் ஒன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. சிம்பிளான மாடல் தான் கேட்டிருக்காங்க. லேஸ் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? ஆம், என்ன டிசைன் இது பார்த்தீங்கன்னா, இது வந்து காப்பரா தெரியல, கோல்டுன்னு தெரியல. 2 ஷேடும் கலந்த மாரி இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா இது காப்பர் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, கோல்டும் காப்பர் மிக்ஸ் பண்ண மாரி இருக்கு. லேஸ் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, லைட்டா காப்பர் மாரி இருக்கு. ம். சரி. நான் கட் பண்ணிட்டு தச்சுட்டு உங்களுக்கு லேஸ் தைக்கிற வீடியோ மட்டும் போடுறேன். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. சரிங்களா? ம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப இது நான் ஒரே நாள்ல 3 ப்ளவுஸ் தச்சுட்டேன். முன் நாள் மதியானம் குடுத்தாங்க. மறுநாள் மதியானம் குடுத்துட்டேன். ஆ மொத்தம் ஃபினிஷிங் உங்களுக்கு காமிக்கிறேன். தைக்கிற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். வரும் இப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து காப்பர் கலர் லேஸ் வச்சுட்டு, பின்னாடி வந்து பார்டர் எடுத்து சின்னதா ஸ்கொயர் மாரி வச்சுட்டு, நான் வந்து கைக்கு வந்து இந்த 2 லைன் வச்சுட்டேன். சமோசா மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூ கலர்லயே லேஸ் வாங்கி நான் வந்து வச்சுட்டேன். ஏன்னா, இந்த கோல்டும் இல்ல, ஒரு காப்பரும் இல்ல. இது ஒரு மாரி வேற கலர் இது. இப்ப கைக்கு மட்டும் மாரி வச்சுட்டு, ம் இது லேஸ் வச்சுட்டேன். இந்த இந்த ப்ளவுஸோட ஸ்டில் தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்க. தம்ப்லைன்லயும் போட்டிருக்கேன். ஒவ்வொரு நாட்டுக்கும் 3 ப்ளவுஸுக்குமே ஒரு ஒரு மாடல் வச்சிருக்கேன். ஒண்ணுத்துக்கு வந்து மணி வச்சேன். இன்னொன்னுத்துக்கு வந்து வேற மாடல். இன்னொன்னுத்துக்கு வந்து வேற மாடல். சரிங்களா? இப்போ இதோட தைக்கிற வழி தான் உங்களுக்கு அடுத்தது வரும். சரிங்களா? இந்த ப்ளூ கலர் மட்டும் தைக்கிற வீடியோ வந்து வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். சரிங்களா? ஆனா அந்த ப்ளவுஸ் தான் அழகா இருக்கு. ஆனா அவங்க வேற ஸ்டில்லாம் எடுக்கலையா? ஒண்ணு தான் எடுத்திருந்தாங்க. நான் அது மட்டும் தான் போட்டிருந்தேன். இப்ப இது மாரி நீங்க நெக் வந்து இந்த 3த்துக்கும் நான் இந்த மாடல் தான் ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இது நெக்லஸ் கழுத்து. அது வந்து ஸ்கொயர் மாரி போட்டுட்டு கொஞ்சம் கீழ வளைச்சு போட்டிருக்கேன். இது வந்து ரவுண்டு கழுத்து. சரிங்களா? இது முதல்ல நம்ம ஆரி ஒர்க் லேஸ் முதல்ல பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து அந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆனா இது வந்து நான் அது வந்து தைக்க முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா ஒட்டிட்டு தான் தைக்க முடியாது. அதுக்கு முன்னாடியே நம்ம தச்சிடலாம். சரிங்களா? தைக்க தந்தா நீங்க தைக்கலாம். ஆனா கல்லு மேலலாம் தையல் தெரியும். அந்த கீழேயும் பார்த்தீங்கன்னா தையல் தெரியும். நான் அதனால இதுக்கும் ஒட்டிக்கிறேன். இது மாரி கம்மு வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். சரிங்களா? ஆம் நான் வந்து மொத்தமா வாங்கி வச்சிருக்கேன். நீங்க வேணா மார்க்கெட்ல இருக்குது வாங்கிக்கங்க. நான் ஒட்டுறா மாரி வந்து நீங்க ஒட்டிக்கங்க. சென்டர் மார்க் போட்டு ஏன்னா இது 1 மீட்டர் பார்த்தீங்கன்னா ரூ. 80 விக்கலாம் இது. அந்த லேஸ் வந்து நீங்க கடையில வாங்குனா 70, 80 அப்படி வரும். சரிங்களா? மீட்ரு. முதல்ல வந்து நீங்க வந்து இந்த க்ளூ வந்து போட்டுக்கங்க. ஆனா கையெல்லாம் ஒட்டும். கையெல்லாம் ஒட்டுனா எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் இதுல. கவனமா பாருங்க. சரிங்களா? நான் வீடியோல காட்டுற மாரி ஒட்டிக்கங்க. சரிங்களா? இது ரேட் ஜாஸ்தின்றதுனால நீங்க அளவு பார்த்து கரெக்ட்டா ஒட்டிக்கங்க. ஏன்னா வேஸ்ட் ஆகக்கூடாது. சென்டர் கரெக்ட்டா அளவு எடுத்துட்டு ஸ்லீவுக்கு அதுக்கேத்த மாரி நீங்க வந்து கரெக்ட்டா ஒட்டிக்கங்க. ஏன்னா வேஸ்ட் ஆயிடும்ல நம்மளுக்கு. அதுவுமே கையெல்லாம் ஒட்டுனா நம்ம என்ன பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் காய வச்சுட்டு அப்புறமா தைங்க. ஃபர்ஸ்ட்டே தச்சிடாதீங்க. நான் இது வந்து ஒரு 2 ஹவர் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி வந்து தச்சேன். தச்சுட்டு கூட நம்ம ஒட்டலாம். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டே இத ஒட்டிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா ரெடி பண்ணிட்டு கூட ஒட்டலாம். கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது சொல்லுவாங்கல்ல, அது சொல்ல வரேன். சரியா? இப்ப நான் எப்படி க்ளூலாம் போடுறேன் பாருங்க. கரெக்ட்டா அந்த அளவு பார்த்து நீங்க முதல்ல மார்க் போட்டுக்கங்க. எந்த அளவு தேவைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த பேஸ்டிங்க போட்டுட்டு, நீங்க அதுக்கப்புறமா ஒட்டுங்க. கார்னர் வரும்போது மட்டும் பாருங்க. கார்னர்ல வரும்போது மட்டும் என்ன பண்ணணும், லைட்டா வந்து கட்டு குடுக்கணும். இல்லன்னா உங்களுக்கு வளையாது. சரிங்களா? ரொம்ப கட்டு குடுத்துறாதீங்க. ரொம்ப கேப் தெரியும். லைட்டா கேப் நான் கட் பண்ற மாரி நீங்க கட் பண்ணி தைங்க. சாரி ஒட்டுங்க. அதான் ஒட்டுனா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கு. தைக்கும்போது உங்களுக்கு வந்து தையல் அந்த கல்லுக்கு நடுவுல வந்து தையல் தெரியும். வேற ஒண்ணும் இல்ல. கீழயும் அதே மாரி தான் தையல் வந்து உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே என் ப்ளவுஸ் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த ஆரி ஒர்க் லேஸ் ஒட்டுறது. இது 3 ப்ளவுஸும் நான் மாடல் ஃபுல்லா போடுறேன். அந்த ப்ளூ மட்டும் தான் உங்களுக்கு வந்து
அதான் சொன்னல ஸ்டிச்சிங் வந்து எடுக்கும்போது வீடியோ வந்து ஆன் பண்ண நினைச்சா பார்த்தா ஆன் ஆகல. எதனா ஒரு சொதப்பல் நடந்துரும். பாத்தீங்களா, ஒட்டின உடனே எவ்வளவு அழகா இருக்கு. நாட்டு வந்து நான் ஃபர்ஸ்டே தச்சிட்டேன். ஏன்னா நீங்க நாட்டு அப்புறமா தச்சீங்கன்னா தையல் விழாது. அதான் சொன்னேன். கம்மு வந்து ஃபர்ஸ்டே வந்து போட்டீங்கன்னா தையல் விழாது. லாஸ்டா தான் நம்ம வந்து இப்போ அந்த நாட்லாம் வச்சுட்டு அப்புறமா நீங்க கம்மு போடுங்க. இது அப்படியே கை ஃபுல்லாவே பாருங்க. என் கை ஃபுல்லாவே அந்த கம்மு வந்து எப்படி ஒட்டிக்கிச்சு பாருங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த கம்மெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம டேபிள் மேல இப்படிலாம் ஒட்டிச்சுன்னா, இப்ப நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குல்ல, அது இல்லைன்னா மிஷின் ஆயில் இருக்கும். மிஷின் ஆயிலு இது 2த்தையும் நீங்க போட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் நெயில் பாலிஷ் ரிமூவர் போட்டுறேன். கொஞ்சம் போயிடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் மிஷின் ஆயிலும் போட்டேன். மிஷினுக்குலாம் போடுவோம்ல ஆயிலு, அந்த மாரி ஆயில் போட்டு கூட நம்ம வந்து கிளீன் பண்ணா போயிடும். ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா ஊற வச்சு போடுங்க. அப்பதான் வந்து அந்த கம்ம எடுக்க முடியும். கையிலலாம் ஒட்டிக்கிச்சுன்னா. சரியா? இது பாருங்க நான் ப்ளூ கலர் அடிச்சுலாம் திருப்பி வச்சிருந்தேன். கை பாருங்க, கைக்கு வந்து அடிச்சு திருப்பி வச்சிருந்தேன். நெக்கும் வந்து நெக்லஸ் கழுத்து இந்த மாடல் வச்சிருந்தேன். அடிச்சு திருப்பி வச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா வீடியோ தான் ஆன் பண்ண மறந்துட்டேன் சொன்னேன் இல்லையா? இந்த மாடல் தான் தச்சிருக்கேன். சிம்பிளா தான் இருக்கும். இது வந்து ஆனா ஏன்னா சீக்கிரமா கேட்டாங்க. பட்ஜெட்டும் கம்மியா தான் கேட்டிருந்தாங்க. அதனால வந்து நான் வந்து இந்த லேஸ் வச்சிருக்கேன். ஏன்னா பேட்ச் ஒர்க் பண்ணலாம் டைம் இல்ல. சாரீலாம் குடுக்கல அவங்க. வயசுக்கு வந்த இது வந்து ப்ளவுஸ் மட்டும் தான். இவங்க தூத்துக்குடிலேருந்து வந்திருந்தாங்க. அத்தை சாருங்க சொல்லுவாங்க இல்லையா? அவங்கலாம் எடுத்து வந்து குடுத்துருந்தாங்க. அதனால வந்து உடனே வேணும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த மாடல் சூஸ் பண்ணியிருந்தேன். சீக்கிரமாவும் முடிக்கணும். அதே மாதிரி பட்ஜெட்டாவும் வேணும் இல்லையா? பட்ஜெட் கம்மியா வேணும்ல அதுக்கு. இப்ப இதுக்கு வந்து நம்ம பாருங்க இந்த மாடல் வச்சிருக்கேன். நீங்க சமோசா மாடல் இந்த பக்கம் 2 பக்கம் பார்த்தா மாரி வைக்கிறதுக்கு முதல்ல மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டு நான் வீடியோல எப்படி காட்டுறனோ அது மாதிரி தச்சுக்கோங்க. இது பேக் நெக் மட்டும் நான் சின்னதா பார்டர் எடுத்து ஸ்கொயர் மாரி வச்சிருக்கேன். அதுக்கு மேலதான் வந்து நான் வந்து தச்சிருக்கேன் லேஸு. நான் வீடியோல காட்டுற மாதிரி தச்சுக்கோங்க. ஓகேவா?
இப்போ பார்த்தீங்கன்னா தச்சு முடிச்சாச்சு நம்ம. கீழே அதே மாதிரி வந்து நான் லேஸும் வச்சுட்டேன். நெக்குக்கு பாட்டத்துக்கு எல்லாமே வச்சுட்டேன். பாருங்க தச்சேன், நான் போட்டோன்னே சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ தான் அவங்க ஆனா எடுக்கல பேக்ல. ஏன்னா ஃபங்க்ஷன் டைம்ல எல்லா ஃபோட்டோவும் எடுத்துட்டு இருக்க முடியல, டைம் இல்ல. இன்னும் வந்து கிராண்டா ஃபங்க்ஷன் இருக்குல்ல, சிம்பிளா வீட்டுக்கு எடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் தான் இது. ஆம், இன்னும் மயத்தண்ணி ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்னும் வேற ப்ளவுஸ்லாம் தைப்பாங்க. இது வந்து தண்ணி ஊத்துற அன்னைக்கு எடுக்கிற சாரியோட ப்ளவுஸ் இது. சரிங்களா? அதான் ஒரே நாள்ல ஊர்ல இருந்து வந்தோடனே தச்சு குடுக்க சொல்லி கேட்டாங்க. நானும் தச்சுட்டேன். இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுமாரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களால ஒரு ஹாய் போடுங்க. நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ளவுஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ப்ளவுஸ் வச்சு ஆனால் ஒரு வாரம் மேலே ஆயிடுச்சு. இப்போதான் எனக்கு எடிட் பண்ண முடியுது. நான் ஃபோட்டோவும் கிடைக்கும்னு பார்த்தா ஃபோட்டோவும் கிடைக்கல. சரி, நான் அப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா எப்படி தைக்கணும்னு சொல்லி நான் வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த மாடலாக சூஸ் பண்ணேன். மாடல்லாம் சிம்பிளா இருந்தாலும் நல்லா இருக்கு சொன்னாங்க. அவங்க கிட்ட அது பேர் என்ன, நம்ம ஃபங்க்ஷன் பண்ணவங்க கிட்ட ரொம்ப அழகா இருக்குப்பா அப்படி சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த மாடல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஒருத்தவங்க ஒரு மாடல், அதாவது 3 ப்ளவுஸுக்கும் ஒரு ஒரு மாடல் வச்சிருக்கேன். சரியா? நிறைய பேர் இப்போ சப்போர்ட் பண்றீங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோ நான் போட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.